சென்னை சோழிங்கநல்லூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இரு புறங்களிலும் மக்கள் திரண்டிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம் திரையில் பார்க்க முடிகிறது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இறுதிக்கட்ட பிரச்சாரமானது சூடுபிடித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் மத்தியில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் எந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்? விவரம் என்ன? திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலையிலேயே நடைபயிற்சி மேற்கொண்டு தற்பொழுது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி, அதே போல கண்ணகி நகர் குடியிருப்பு பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை நேரடியாக சந்தித்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நேற்றிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நேரடியாகவும் அதே போல வாகனம் மூலமாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் இன்று 3 இடங்களில் காலை பிரச்சாரம் மேற்கொள்ள நடைபயிற்சி மேற்கொண்டு முதலாவதாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து வேளச்சேரி, காந்தி சாலை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அசன் மௌலானாவை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இறுதியாக சைதாப்பேட்டை, கலைஞர் வளைவு, ஜோன் சாலை ஆகிய இடங்களில் முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை வில்லிவாக்கம், அதே போல தனது தொகுதியான கொளத்தூர் தொகுதி உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக இன்று மாலையுடன் இந்த வாக்கு சேகரிப்பு பணி என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சியின் சார்ந்த வேட்பாளர்கள் தொடர்ந்து தீவிர பிரச்சாரம் என்பது இன்று மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் முதலமைச்சர் காலையிலேயே நடைபயிற்சி மேற்கொண்டு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து வேளச்சேரி, அதே போல சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.